மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று நம்ம முதல்வர் அவர்கள் வாக்கிங் வரும்போது தலை சுத்தல் ஏற்பட்டு அப்போலோவில் அட்மிட் ஆயிருக்கிறாரு. அவர் பூர்ணமாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்வோம். அவங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமது கடமை பிரார்த்தனை மட்டும்தான். அடுத்ததா, அதாவது அப்போலோவில் ஏன் போனாங்கங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். பொதுவாக அவங்க காவேரி மருத்துவமனைக்கு தான் போவாங்க. சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவங்க எல்லாம் நெஞ்ச பிடிச்சிட்டு போனதெல்லாம் நம்ம கவனிச்சோம். ஆனால் இப்போ அப்போலோவுக்கு போனதுனால ஏதோ ஒரு சிவியராக இருக்குமோ அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது அவங்கவுங்க பேசிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளத்தில். ஆனால் அந்த இடத்துல அப்போலோவில் சிவியராக இருந்திருந்தான்னா துர்கா ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் அவரும் நானும் அப்படின்னு ஒரு புக்கு வெளியீட்டு விழாவுக்கு நேற்று வந்திருக்காங்க. அந்த இடத்துல அப்படி சீரியஸாக இருந்திருந்தானே ஏன் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, துர்கா ஸ்டாலினுக்கு ஒரு ஆசை இருக்கோ, அதாவது எப்படியாவது என்னோட பையனை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குங்கிற மாதிரியும் சில செய்திகள் வருது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போலோ மருத்துவமனை யாராவது அரசியல் வந்துட்டாலே எங்களுக்கு தலைவலிதா அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஏன்னா அப்போலோங்கிறது ஒரு கட்டத்துல ஃபேமஸ் ஆகாம இருந்த கட்டத்துல, அதாவது 1984 எல்லாம் அப்போ ஃபேமஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நுங்கம்பாக்கத்துல அப்போ எம்ஜிஆர் அவர்கள் அந்த சமயத்துல அட்மிட் ஆகுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரு அந்த அளவுக்கு அவரும் அந்த காலகட்டத்துல மகத்தான தலைவர் அவரு. அதனால சுத்தி ஹாஸ்பிட்டல் சுத்தி எந்த பில்டிங் இல்லை, கட்டடம் எதுவுமே இல்லாதனால அவங்க என்ன பண்ற, மக்கள் சுத்தி அலைமோதி அந்த இடத்துலதான் தூங்கிட்டு அவரு அட்மிட் ஆயிருக்கிறாரு. வெளியில மக்கள் எல்லாம் கூடி படுத்துட்டு இருந்தாங்க. இது பெரிய தலைவலியா இருந்து அப்பவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக அனுப்பிச்சிட்டதை நம்ம செய்திகள் மூலியமா நம்ம பார்த்தோம். அப்போ அடுத்ததா அப்போலோவில் அன்னிலிருந்து தான் அப்போலோங்கிறது தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க எல்லா இடத்துக்கும் அப்போலோங்கிறது தெரிஞ்சிருக்குங்கிற செய்தி நமக்கு வருது. அடுத்ததா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அங்கே அட்மிட் ஆகுறாங்க. அந்த காலகட்டத்தில் நான் நிறைய தெரியும் நமக்கு. அந்த காலகட்டத்தில் அடுத்த தலைவர் யாரு என்ன ஏது அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அப்போ சசிகலா அம்மையார் அவர்கள் அவங்க மாதிரி நல்ல பில்டப்பா மேக்கப் பண்ணி அம்மையார் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க வந்ததெல்லாம் நம்ம கவனிச்சோம். அடுத்ததா அந்த இடத்துல கூட அடுத்தது சிகிச்சையில ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை அப்போலோவுக்கு ஒரு தலைவலி வந்தது நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். இப்போ அடுத்ததா அப்போலோ தரப்புல அரசியல்வாதிகளுக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்ற மாதிரி தான் சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம முதல்வர் அவர்கள் அந்த இடத்துல போயிருக்கிறாரு. உண்மையிலேயே சிகிச்சைக்காக தான் போயிருக்கிறாரு. அது மாதிரி இது நடக்குதுன்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா பொதுவா காவேரி மருத்துவமனைக்கு தான் போவாங்க. அப்போலோவில் ஒரு உயர்தர சிகிச்சை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அதனால அவர் அங்க இருப்பாரு. நிறைய அதாவது பிளட் கிளாட் ஆயிருக்கும், இல்லைன்னா ஃபேஸ் மேக்கர்னு சொல்றாங்க. சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எது உண்மைன்னு நமக்கு சரியா தெரியாது. ஆனா நம்ம இந்த இடத்துல என்னன்னா, அவங்க அவ்வளவு சீரியஸா இருந்திருந்தாங்கன்னா இவங்க ஏன் இந்த இடத்துல புத்தக வெளியீட்டு விழாவில் இருக்கணும் அப்படிங்கிற கேள்விதானே ஒழிய. இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்த கட்டம் இன்னும் வயசாயிருச்சு, ஏதாவது ஆயிடுச்சு, அடுத்த கட்டம் முதலமைச்சரா ஒரு தடவை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா நினைச்சிருப்பாங்களோன்னு சொல்லி. ஏன்னா நிறைய விஷயம் இன்னைக்கு மூத்த தலைவர்கள் எல்லாம் பிரச்சனைன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா முதலமைச்சர், ஏன்னா இப்ப நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பிரச்சனைக்கு மத்தியில ஏதாவது ஒரு கட்டத்துல ஏன்னா இருக்கும்போது எப்படியாச்சும் உதயநிதி இங்க முதலமைச்சரை எடுத்துட்டு வந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இங்க சீனியர்ஸ் நிறைய இருக்காங்க, இதனால நமக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு அம்மா தன் பிள்ளைய முதலமைச்சரா நினைக்கிறதுல தப்பே இல்லையேன்னு நம்ம பார்க்கணும். இன்னும் சில விஷயம் இன்னைக்கு நிறைய இன்னைக்கு அவரும் நானும் அந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு யதார்த்தமா பார்த்தோம்னா துர்கா அம்மா உண்மையிலேயே கடவுள் பக்தி வாய்ந்தவர்கள் தான். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா கோயிலா போறாங்க, நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றாங்க, நிறைய நம்ம பார்த்துருந்தோம். ஆனா இதே நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா என்ன ஞாபகம் வரும்? அவரும் நாத்திக பேசிட்டு கடவுள் மறுப்பு பிரச்சனை பேசிட்டு, அதாவது அது குறிப்பா இந்து மதத்தை பத்தி தான் பேசுவாருங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் அந்த புத்தகத்துல அவரும் நானும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்களா, இல்ல வேற என்ன எழுதியிருப்பாங்கங்கிறது அந்த புத்தகம் படிச்சாதான் நமக்கு தெரியும். அடுத்ததா இன்னொரு விஷயம் நமக்கு இன்னைக்கு வருது. ஏன்னா இன்னைக்கு திமுக தரப்புல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி நல்ல பலமா இருக்குங்கிறது இவங்க தான் ஊர்ஜிதம் பண்றாங்க.
ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஏன்னா இவங்க கூட்டணி அமைச்சதுல இருந்து இவங்க தூக்கமே இல்லைங்கிறது நம்ம கவனிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வந்து கூட்டணியில வந்து அதாவது பாஜக தரப்புல வந்து அமித்ஷா அவர்கள் சொன்னது இல்ல, அண்ணாமலை அவர்கள் சொன்னது நாங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும்போது, இங்க இல்ல எடப்பாடி அவர்கள் வந்து நாங்க பெரும்பான்மையா இருக்கோம் அதனால தனித்து நிக்க அதுதான் பெரும்பான்மையா வந்துடுறோம்னு சொல்றது இதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது இன்னைக்கு ஊடகம் மொத்த ஊடகம் இன்னொன்னு ஊடகங்கிறத விட இன்னைக்கு திமுக தரப்புல வந்து முடிவு பண்ணிட்டாங்களான்ற மாதிரி. ஏன்னா ஏன்னா இவங்க கூட்டணின்னு சொன்னா என்ன, கூட்டணி இல்லைன்னு சொன்னா என்ன, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். இல்ல மீறி கேட்கிறாங்கன்னா, ஓ இவங்க ஆட்சிக்கு வந்தானா நாளைக்கு நீங்க எப்படி அந்த பங்கீடு அதாவது தொகுதி பங்கு அதாவது அமைச்சர் பங்கு அது இதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி இப்ப முதல்ல திமுக தரப்புல கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம இங்க பேசணும். ஏன்னா கூட்டணி எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, நீங்க நீங்க ஜெயிக்கிற கட்சி திமுக வலிமையா இருக்கு, வலுவான கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் பாஜக அதிமுக கூட்டணி வந்து அதுல கூட்டணி ஆட்சிதான்னு சொல்றாங்க. பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாருங்க அவங்களுக்கு பிஜேபிக்கு அடிமை ஆயிட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்க்க வேண்டியது என்னன்னா, பாஜகவும் அதிமுகவும் கண்டிப்பா அடுத்தது வந்து ஃபியூச்சர்ல அதிமுக தான் ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா வருவாருங்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த இன்னைக்கு இந்த ஊடகம் ஆனாலும் சரி, இன்னைக்கு திமுக ஆனாலும் சரி முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு. அப்படி இல்லைன்னா இந்த கூட்டணி விவகாரம் பத்தி எதுக்கு பேசணும்? இப்போ 24 மணி நேரமும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்கு இன்னைக்கு நமக்கு. தமிழகத்துல சட்ட ஒழுங்குங்கிறது கைமீறி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய நாள் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு சின்ன அதுல ஃபேஸ்புக்ல இல்ல வேற ஏதாவதுல ஒரு கருத்து வெளியிட்டுட்டாங்கன்னு சொல்லி அப்பவே காலங்கத்தால போய் அரெஸ்ட் பண்ற இன்னைக்கு காவல்துறை அவர்கள் இன்னைக்கு வந்து 8 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ண விஷயம் நம்ம பார்த்துருந்தோம் ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது. அதை இன்னும் கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தானா 5 லட்சம் சன்மானம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது காவல்துறை தோல்வி அடைஞ்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இதை தாண்டி ஒரு பக்கம் வந்து எல்லா நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கிட்னி விற்கிறது அது வந்து அதுவும் குறிப்பா அதாவது இந்த கந்து வட்டின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி இதுல தான் நிறைய பேர் அவங்கள டார்கெட் பண்ணி தான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி. இப்ப அந்த உண்மையிலேயே அந்த நாமக்கல்ல வந்து தொடர்ந்து எங்க அப்பா கொடுத்துருக்கிறாரு. அதனால அவர் நல்லா தான் இருக்கிறாரு. அதனால நாங்களும் கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து நிறைய கடன் இருக்கு. அதனால வந்து அந்த கடன் சுமையை வந்து எப்படியாச்சும் போக்குறதுக்கு இதுதான் வழின்னு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து யாருமே கண்டுக்கிறது இல்ல. இந்த அரசு வந்து இப்போ அதுல தலையிடலைன்னா இது எந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு போகுன்னு பாருங்க. அதாவது அதாவது இதெல்லாம் ஒரு இல்லீகல்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து 2 ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த மாதிரி தொடர்ந்து 100 பேருக்கு மேல நிறைய புகார் இருக்கு. 100 கிட்னிக்கு மேல நிறைய வித்திருக்காங்க. எத்தனை பேருக்கு அதாவது நிறைய நமக்கு தெரியும். 20 லட்சம் 30 லட்சம்னு வாங்கிட்டு இவங்களுக்கு அன்றாட கூலி ஆட்கள் ஒரு 5 லட்சமோ 4 லட்சமோ கொடுத்துட்டு ஏமாத்திட்டு இந்த பிழப்புக்கு வந்து உண்மையிலேயே நம்ம தமிழகம் எங்க போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான். ஏன் ஒவ்வொரு விஷயமானாலும் சரி இன்னொரு பக்கம் கஞ்சா மதுபோதையில் அடிக்ட் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சுகாதாரத்துறையில் இந்த கிட்னி அது இதுன்னு போகும்போது இன்னொரு பக்கம் கல்வித்துறையில் ஒரு கல்வித்துறையும் கூட ஒழுங்காக இல்லைன்னு நம்ம பேசப்பட்டுட்டு வந்திருந்தோம். அதாவது வகுப்பறைகள் இல்லை, நிறைய கழிவறைகள் எல்லாம் பசங்களை அதாவது ஸ்டூடெண்ட்டே கழுவிட்டு வர்றாங்க. நிறைய இன்னைக்கு அந்த அவலத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த ஆட்சி இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னொரு பக்கம் நமக்கு வர்றது வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஒட்டு மொத்தமா வந்து சரி செய்யணும்னா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு இப்போ திமுக எல்லாம் வந்து தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததே இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது வந்து 10 வருஷம் வராது, அதுக்கப்புறம் மறுபடியும் வரும்னு. ஏன்னா மக்கள் வந்து 10 வருஷம் அதிமுக இருக்கும்போது ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒன்று திடீர்னு வேணும்னு எதிர்பார்க்கும் போது தான் திமுக வர்றாங்களே ஒழிய, இல்லைன்னா திமுக வந்து தொடர்ந்து ஆட்சி பண்ணதா சரித்திரமே இல்லைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படி திராவிட கழகங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்திருந்தோம்னா ஏதாவது தமிழகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஆனா இப்ப 50 வருஷம் 60 வருஷத்துல இருந்து எங்க கொண்டுட்டு போய் நிறுத்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஏன் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி சொல்றாருன்னா, அந்த கூட்டணி ஆட்சி வந்தாதான் 4 பேர் அதாவது கூட்டணி 4 பேர் அந்த இடத்துல இருக்காங்கன்னா 4 பேரும் 4 விதமான ஒரு கருத்துக்கள் சொல்லலாம். இல்ல மெஜாரிட்டி ஒரே ஒரு திமுகவோ இல்ல அண்ணா திமுகவோ இருந்துட்டான்னா அவங்க இதை தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட அதிகார பலம் தான் அங்க செயல்படும்.
அப்படி இந்த ரெண்டு கட்சியும் அதிகார பலத்தினால இங்க எந்த மாற்றமும் இது வரைக்கும் நடக்கல, எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி இந்த கூட்டணின்னு வந்து 4 தரப்புல 4 விஷயத்த புகுத்தும் போது மக்களுக்கான சில விஷயங்கள் வெளிவருங்கிறது தான் நம்மளோட நோக்கம். மனிதாடி மகத்தானவன்